ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமில் ஸோ நம்ம 90 ஸ்கோர் எபோவ் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அண்ட் எந்த சாப்டர்ஸில் என்னென்ன எக்ஸசைஸ் நல்லா பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக பார்த்து அண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ 1.5 நாள் தான் லீவ் இருக்குது அப்படின்னா அந்த அன்னைக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக படித்து சூப்பராக மார்க் எடுக்குது அப்படிங்கிற அதே விஷயத்தையும் சேர்த்து நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து 2 மார்க்ஸ், ஒரு 2 மார்க் ஆர் ஒரு 3 மார்க் அப்படி தான் நமக்கு வரப்போகுது. எதர் வந்தால் இல்லாட்டி ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் தான் வரப்போகுது. ஸோ அதில் கிட்டத்தட்ட நீங்கள் 2 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த டைம் நம்ம அதை தரவு பண்ணுறது கஷ்டம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதில் டொமைன் அதுக்கப்புறம் tan இன்வெர்ஸ் பேஸ் பண்ண சம் அந்த ப்ராப்ளம் tan இன்வெர்ஸ் பேஸ் பண்ண லைக் tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற அந்த ஃபார்முலா பண்ணி போடுற சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. அது எங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு 4.5 அந்த இதில் வந்துடும். எக்ஸைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டுமே அது பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. அண்ட் சாப்டர் 5 எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா 5.1ல உங்களுக்கு ரெண்டு 5 மார்க்ஸ் தான் இருக்குது. அதில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸைஸ் சம் இருக்கும். எக்ஸைஸ் சம்முக்கு ஆன்சர் 0, ஜிக்கு 0, எஃப்க்கு 0, அதுக்கப்புறம் சிக்கு வந்து நமக்கு என்ன வரும்னா 1 -1 சம்திங் ஏதோ வரும் உங்களுக்கு ஆன்சர். அந்த மாதிரி வர ஒரு சம் இருக்குது பார்த்துக்கோ. அப்புறம் எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ண பேஸ் பண்ண சம்ஸ் என்னன்னா 5.2ல ஃபைண்ட் த 4k அண்ட் ஈயோட வேல்யூ தென் வெர்டிசஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்பாங்க. அது நீங்கள் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் 5.4 5.5 ஃபுல்லாக பார்த்துருங்க. ஒரு சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. இது முடிச்ச கையோட 6 சாப்டர் வந்துட்டீங்கன்னா இருக்கிறதுலே இந்த உங்களுக்கு குவார்டர்லி போர்ஷனில் ரொம்ப வெயிட்டேஜ் அதிக எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய வந்து சாப்டர் 6 தான். பட் அதே ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். 6.1ல இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ் சம் சைன் சம், அந்த காஸ் ஆஃப் a மைனஸ் பின்னு சொல்லியிருக்க சம், அதே மாதிரி சைன் ஆஃப் a மைனஸ் பி இருக்க சம், தென் டார்க் பேஸ் பண்ண சம், அதுக்கப்புறம் ஒர்டன் பேஸ் பண்ண சம்ஸ் அது பார்த்துருங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.2 ஃபுல் ஈஸி தான். அது ஜஸ்ட் ஒரு 2 or 3 ஃபார்முலாஸ் நீங்கள் பார்த்தாலே போட்டுக்கலாம். 6.4 6.5 6.7 6.8 இதெல்லாம் படிக்கிறப்ப நம்மளால கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் வந்து சால்வ் அட்டன் பண்ணிட முடியும். தென் சாப்டர் 1 2 3 கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக தான் பார்த்துருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் இதில் செலக்டிவாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி நம்ம படிக்கிறப்ப நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் புக் பேக்கோட 1 மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் தரவு பண்ணிடுவீங்க. ஸோ 6 சாப்டர்ஸ் ஒரு புக் பேக் 1 மார்க்ஸ் பார்த்தோன்னே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 17 மார்க்ஸ் அதை ஈஸியாக நம்ம எடுத்துலாம். ஒரு 3 மார்க்ஸாக புக்கிங்லேருந்து வரும். ஸோ அது நம்ம டைம் இருக்கவங்க நீங்கள் புக்கிங் பார்த்துக்கோங்க. இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 மார்க்ஸ் புக் பேக் மட்டும் படித்தாலும் 17 வந்துடும். தென் 5 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் 35 மார்க்ஸ் எடுத்துலாம். ஈஸியாக 7 5 மார்க் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். 3 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 வந்துடும். தென் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 10. தென் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் வருது அப்படின்னா ஸோ மேக்ஸ் எக்ஸாம் இப்போ தேர்ஸ்டே வருது அப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு டியூஸ்டே ஒரு எக்ஸாம் முடியுது அப்படின்னா டியூஸ்டே ஈவினிங், அதாவது சில ஸ்கூலுக்கு வந்து மத்தியானம் முடிஞ்சிடும், சில ஸ்கூல் ஈவினிங் தான் விடுவாங்க. அண்ட் மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் படிச்சுக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மத்தியானத்துக்கு மேலே இருந்து 1 மார்க்ஸ் முடிச்சு வச்சிருங்க. அண்ட் தென் சாப்டர் 2 1 சாப்டர் 3 கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் மேபி 4 ஆர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் டே 2 இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டியூஸ்டே சொல்லியிருக்கோம். ஸோ வெனஸ்டே மார்னிங் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 and 4 பார்த்துருங்க வெனஸ்டே மார்னிங். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. முடிச்சுட்டு ஒரு 3 o'clock திருப்பி எகைன் உட்கார்றப்ப ஈவினிங்கில் சாப்டர் 6 அண்ட் சாப்டர் 1 பார்த்துட்டு ஸோ டே 3 அதாவது தேர்ஸ்டே மார்னிங் தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா தேர்ஸ்டே மார்னிங் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் புதுசாக பார்த்த எக்ஸைஸ் அண்ட் சில ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ரீகால் பண்ணதான் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஏர்லி மார்னிங் ரிவிஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக 1 மார்க்ஸ் ரிவிஷன் பண்ணிடுங்க. இது பண்ணுறப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும். அண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் மார்க்குக்காக படிக்காமல் இப்போ ஒரு 2 எக்ஸைஸ் தான் ஒரு சாப்டர் எடுத்துக்கிறீங்க, அதில் 3 எக்ஸைஸ் பக்காவாக பார்த்துக்கிங்கன்னா தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது நியூ சாப்டர்ஸ் 4 5 6ல் நான் 2 சாப்டர் 2 எக்ஸைஸ் தான் படிச்சிருக்கேன், 3 எக்ஸைஸ் தான் படிச்சிருக்கேன். அதில் வர சம்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் 30 மார்க்ஸ் எடுத்தாலும் சரி 35 மார்க்ஸ் எடுத்தாலும் சரி ஸோ நமக்கு பப்ளிக் தான் பேச போகுது. ஸோ நீங்கள் அவசரமாக படித்த மார்க்காக எடுத்துட்டு ஸோ டீச்சர்ஸ் இப்போ உங்களை பாராட்டுவாங்க. பட் ஃபைனலாக நீங்கள் எடுக்க போகிற பப்ளிக் மார்க் தான் டீச்சர்ஸ் வந்து நிறைய பாராட்டுறதும் உங்களுக்கு இது பண்ணுறதும் இருக்குது. ஸோ நம்ம தான் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து தரவு பண்ணால் போதும். ஸோ மார்க்குக்காக நம்ம இப்படி பண்ணிடக்கூடாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் வைஸ் நீங்கள் தெளிவாக பார்த்துடணும். அண்ட் நீங்கள் யாரும் மக்கப் பண்ணாதீங்க. நிறைய பேர் மேக்ஸ் இன்னமும் மக்கப் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் எப்படின்னா கைடு திறந்து வச்சுக்கிறீங்க அண்ட் புக்கு பக்கத்தில் ஓப்பனில் இருக்குது, கொஸ்டின் படிக்கிறீங்க, இந்த சம் அப்படிலாம். ஸோ இப்போ நம்ம நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா சில குழந்தைங்கள் எழுதுகிற விதத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப ஆன்சர்ஸ் கரெக்டாக வந்துடும், நடுவில் எந்த ஸ்டெப்புமே இருக்காது. இது நீங்கள் பண்ணுறதுல எந்த ப்ரொவிஜனும் கிடையாது. மொத்தமாக நீங்கள் ஒரு 2 வால்யூம் சேர்த்து படிக்கிறப்ப மோர் தேன் 20,000 சம்ஸ் இருக்கும். சரி, மோர் தேன் 2,000 சம்ஸ் இருக்கும். இத்தனையும் உங்களால் நீங்கள்
மக்கப் பண்ண முடியாது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் வந்து மக்கப் பண்ணாமல் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் படிக்க போகிறப்போ பக்கத்தில் எந்தவித சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அந்த மாதிரி படிக்காமல் சூப்பராக படிங்க. அண்ட் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு இப்படிலாம் பண்ணுறனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லியில் நிறைய மார்க்ஸ் தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எடுங்க. ஆல் தி பெஸ்ட்.